59 சொல்றாரு, நான் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன். நான் 38 இருந்து இந்தியை எதிர்த்தேன் என்பது இந்தி போய் தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்தி நீங்கி ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக. வீட்டில் நீங்க ஆங்கிலத்திலே பேசணும், பொண்டாட்டிக்கிட்ட ஆங்கிலத்திலே பேசு, வேலைக்காரிகிட்ட ஆங்கிலத்திலே பேசு, தமிழை ஏன் வச்சுட்டு இருக்கீங்க? தீவிரமான சாதிய தமிழ் வளர்ச்சியா? இது தமிழ் வளர்ச்சிக்குரியதா? நான் சொல்றேன் அதுக்கான விடை. தொடர்ந்து இந்த வாதங்கள் ரொம்ப நாளா முன்வைக்கப்படுகிறது. பெரியார் தமிழை மொழி. இந்த குற்றச்சாட்டுகளும் மிக பழமையானவை. இதற்கு விடைகளும் 1000 முறை சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது பெரியாரை தமிழுக்கு எதிரியாக காட்ட முயற்சிப்பது. அவர் சொல்றத சொல்றோம் ஒண்ணு இல்லைங்க. அவர் சொன்னது நான் மறுக்கல. இதெல்லாம் அவர் சொன்னது. அவர் ஒரு நாள் அவர் சொன்னது இல்லைன்னு அவர் ஒரு வேளையிலும் சொன்னதில்லை. எந்த சூழ்நிலையில் முன்னும் பின்னுமாக வெட்டி துக்ளக் செய்கிற காரியத்தை நம் தோழர்கள் செய்கிறார். இப்ப அவ்வளவுதான். அந்த வேலையை இவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார். முழு கட்டுரையை நீங்க பார்க்கலாம். முழு இல்ல, அதாவது வெட்டியும் ஒட்டியும் சொல்லுவது. நான் விடை சொல்வதற்கான காரணங்கள். எப்போதும் ஓங்கி சொல்லுதல் பெரியாரின் பழக்கம். அவர் தமிழரின் முன்னேற்றம் என்பதில் அடித்தளமாக நாதமாக இருந்தார். ரொம்ப அவர் சொல்றார், இந்த மதம் சாதி காக்கிற மதம், இந்த மொழி சாதி காக்கும் மொழி, இந்த சாதியை தூக்கி வச்சிட்டு இருக்கு. பக்தி, மூட நம்பிக்கை, கோபமாக அவர் சொன்ன சொல். எங்க தாத்தா என்ன பார்த்து வீணா போயிடுவனி அப்படின்னு சொல்றதுக்கு மாதிரியான அவருக்கு உரிமை உண்டு. இந்த இனத்துக்கு தொண்டாற்றியவர் அவர். இரண்டாவது, இறுதியாய் அவர் சொன்னது எப்போதும், கவிஞர் கண்ணதாசன் இருக்கிறார், பகுத்தறிவு பேசினார், கடைசியா இந்து மதம் எழுதினார். நான் பகுத்தறிவாளர் நீ சொல்ல முடியாது. இறுதியில் அவர் சொன்னது, நான் தேதியோடு சொல்றேன், நீங்க அந்த தேதியெல்லாம் சொல்றீங்க இல்லையா, நோட்டை வச்சுட்டு நான் சொல்றேன், இது அனைத்தும் உண்மை, நீங்க சொல்றது ஒன்னும் பொய் சொல்ல மாட்டார் தோழர், எனக்கு தெரியும். 1/12/1970 இறுதி பெரியாரின் இறுதி வாக்கு. அப்புறம் இல்ல, அப்புறம் 3 ஆண்டுகள்ல இல்ல, நான் தேடி பார்த்துட்டு சொல்றேன். 1/12/70 பெரியார் சொல்றார், எல்லாரும் என்ன ஏதோ தமிழுக்கு எதிரி மாதிரி காட்டுறான், நான் ஏன் தமிழை எதிர்க்க போறேன்? எனக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு வேற என்ன மொழி தெரியும்? நான் தமிழ் எதுக்காக சொல்றான்னா, தமிழ் வழி கல்வியை ஆதரித்து பெரியார் எழுதிய கட்டுரை. இதை கொண்டாந்து இருக்கிறத எல்லாரும் எதிர்க்கிறாங்க. யாரெல்லாம் எதிர்த்தார்கள் என்பதை இப்ப நான் சொல்லணும். யார் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறார்களோ, மதுரையில் கூட்டம் போட்டு காங்கிரஸ் மாநாடு என்று இளைஞர்களை தமிழ் வழி கல்விக்கு எதிராக திருப்பியவர்களே என்னால ஆதாரத்தோட காட்ட முடியும். நான் யாரையும் பெயர் சொல்லலாம், நான் தயங்குறேன். 1/12/70 பெரியார் எழுதுறார், அந்த வாதம் சரியானது, தமிழ் வழி கல்விதான் சரி. நான் தமிழை திட்டியதெல்லாம் தமிழர்கள் முன்னேற்றத்துக்கு இந்த மூட நம்பிக்கைகள் தடையாக இருந்து விடுமோ என்பதை தவிர எனக்கு தமிழை தவிர வேற என்னையா தெரியும்? நான் தமிழ் தான் பேசுறேன், வேற எந்த மொழியும் தெரியாது. தமிழ் படியுங்கள். கடைசி வரி அவர் எப்படி முடிக்கிறார்னா, எனக்கு எழுந்து நிற்க முடியாத தள்ளாடும் வயதாகிவிட்டது பிள்ளைகளே, தமிழ் படியுங்கள். இது பெரியாரின் கடைசி